கட்சிகள் நேற்றெல்லாம் இந்த அதிமுகவும் பிஜேபியும் தோண்டிட்டு இருக்கு. கலைஞரோட விழாவுக்கு நான் போயிருந்தேன், மக்களுக்கு தெரியணும். கலைஞரை பற்றி பேசும்போது 69% வர்றதுக்கு காரணம் கலைஞரும் சொன்னேன். அது கலைஞரோட விழா. இப்ப அதிமுக காரங்களும் அம்மா தான் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பிஜேபி காரங்க இதை வச்சுக்கிட்டு யார் அவன் பேசுறது, அவனுக்கு அறிவு இருக்கான்னு கேட்கறாங்க. அவங்கள நான் கேட்கிற ஹிஸ்டரி தெரியுமா உனக்கு? இப்ப ஒருத்தன் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறான். இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டியில சார்ஜ் பண்ற காரை ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான். நான் தான் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சேன்னு சொல்ல முடியுமா? அவங்களுக்கு இப்படி கேட்கிற இந்த பிஜேபி காரங்களுக்கு, அதிமுகக்கு நீங்க போய் கேட்க வேண்டியது, 41% அண்ணா இருக்கும்போது இருந்தது. 71 கலைஞர் வர்றாரு. அவரு பல மாற்றங்கள் எடுத்துட்டு போனது. அதுக்கப்புறம் 49 ஆகுது. அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வராரு. அவரு பல திட்டங்களை எடுத்துட்டு வரும்போது அது 68 ஆகுது. அதற்கு பிறகு மறுபடியும் கலைஞர் வராரு. அது 69 ஆயிடுது. இப்படி ஆன பிறகு இவ்வளவு பேரு, இது ஒரு தமிழ்நாட்டோட ஒரு போராட்டமும் ஒரு பயணமும். இது ஆன பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் 50 தான் அப்படின்னு சொல்லும் போது புரட்சி தலைவி அவர்கள் கோர்ட்ல போய் அதை 9th ஷெட்யூல்ல போட்டு அதை சாதிச்சு ஜெயிச்சு 69% பண்றாங்க. ஆக இது தமிழர்களோட, தமிழ்நாட்டோட எல்லாருடைய வேலை. அந்த ஒரு போராட்டத்துல கலைஞரும் அதுக்கு காரணம்னு சொன்னதே, எனக்கு அறிவில்லைன்றீங்கல்ல, நான் தமிழ்ல கர்நாடகாக்காரன் தான், எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரி அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. எரிவதை விட ஏற்றியது உயர்ந்ததல்லவா? முதல்ல முன்னோர்களை மதிக்க சொல்லுங்க. லாஸ்ட் பால் அடிச்ச உடனே அவன் தான் ஜெயிச்சான் இல்ல, ஃபர்ஸ்ட் பால் அடிச்சவனும் இம்பார்ட்டன்ட், புரியுதா அப்படின்னு சொல்லுங்க அவங்களுக்கு. அடுத்தது சொல்லும் என்னங்க, அதாங்க அம்மாவோட நான் இரிட்டேட் பண்ணலைங்க. கலைஞரை பத்தி பேசும்போது கலைஞரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? மத்தவங்க யாரையும் திட்டலையே நானு, புரியுதா? அவரும் இருந்தாருங்கிறது உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அதோட முடிச்சிடணும். அப்போ ஜெயலலிதா அவங்களும் பண்ணாங்க, புரட்சி தலைவரும் பண்ணாங்க, அண்ணாவும் பண்ணாங்க, கலைஞரும் பண்ணாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் கார் ஓட்டவனும் இருந்தான், ஜட்ஜும் இருந்தாங்களா, பேசிட்டு இருக்க முடியாது. ஒரு விழாவுக்கு போகும்போது யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம் அவங்கள பத்தி என்னுடைய கருத்து சொல்லும் போது இதையும் சொல்ல இதையும் சொல்லான்னு அவர் பண்ணன்னு நான் சொல்லவில்லை. ஒரு ஹிஸ்டரியில எல்லாருடைய பங்கு இருக்கு. கலைஞரோட நினைவுகளால் நான் பேசிட்டு இருக்கும் போது இதுக்காக போராடிய கலைஞர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொன்னேன். தப்பா? இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணும் போது புரட்சி தலைவரும் எல்லாருமே காரணம் தானே. இது தமிழனோட வெற்றி, தமிழர்களோட வெற்றி. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தமிழன். நீங்க 100ஆண்டு விழா பண்றீங்க, எனக்கு அவர் 100ஆண்டின் தலைவன் சொன்னேன், ஒரு 100ஆண்டின் முதல்வர்னு சொன்னேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதையும் பிரிச்சு பாக்குறீங்க. தமிழர்களை நான் அம்மா கட்சி ஒண்ணு, தமிழ்நாடு நீங்க எல்லாம் கட்சிக்காரங்களா இருக்கலாம், நம்ம எல்லாம் பர்மனன்ட், நம்ம தமிழர்கள் தான், புரியுதா? ஓகே, நீங்க கட்சி சார்பா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது தமிழனோட வெற்றி, தமிழர்களோட போராட்டத்தோட வெற்றி, அவ்வளவுதான். அண்ணாமலை சொல்றாரு பாஜக தான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? நான் தான் பெரியாளுன்னு சொல்றதுக்கு சொல்லிக்கிட்டு போட்டோம். இல்ல இல்ல, சொல்றவன் வேற, அது கரெக்டா இல்லையான்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நான் எங்களுக்கு வெயிட் பண்ணேன், அவ்வளவுதானே. நான் தான் சரி, நான் திடீர்னு ஒரு புதிய நடிகன் வருவான், உலக ரசிகர் மன்றம் போட்டுக்கலாம். அதுக்கு உலகத்துல ரசிகர் இருக்குன்னு சொல்ல முடியுமா? போட்டுக்கிறது அவனோட உரிமை, பேசுறது அண்ணாமலையோட உரிமை. நாம யார் அதை கேட்கறதுக்கு? அதை என் மேல திணிக்காதுன்னு சொல்றேன் இல்லையா? கனவுலையாவது நடக்கிற விஷயமா அது பாஜக தமிழ்நாட்டுல பெரிய கட்சியாகி முதல்வர்கள் ஆகுறது. சொல்லுங்களேன், என்ன செஞ்சிருக்காங்கன்னு அவங்க. யோ
தமிழ்நாட்டு தெரியாதுன்னு சொல்லுங்க அந்த அண்ணாமலைக்கு. தமிழ்நாட்டை விட கடவுளை கும்பிடுற கோயில்கள் இல்லை வேற எங்கேயோ. தமிழ்நாட்டை விட கோயிலுக்கு போற மனிதர்கள் இல்லை. ஆனாலும் அந்த கடவுளை அரசியலுக்கு எடுத்துட்டு வரல. அதான் பெருந்தன்மை தமிழ்நாட்டில். பசியை பத்தி பேசுங்க, வேலையை பத்தி பேசுங்க, நாட்டு முன்னேற்றத்தை பத்தி பேசுங்க. ஜாதி அரசியல் இங்க நடக்காது, செல்லம் நடக்காது.